உங்களை தலைமுறை தலைமுறையாக சுமக்கிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தையே முற்றும் முழுவதுமாக சுமந்து உங்களை வாழ வைக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்கள் சுமைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தனிமைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் மறைந்து போகிறதாக இருக்கிறது. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் சுமைகளை சுமத்துகிறவர் அல்ல, மாறாக எங்கள் சுமைகளை அவர் சுமந்து கொள்ளுகிறார்.
வாழ்க்கையிலே பல வேதங்களிலே சுமைகள் நமக்கு வருகிறது. அந்த சுமைகளை எங்கு இறக்கி வைப்பதென்று தெரியாமல் நாம் கலங்குகிறோம், நாம் போராடுகிறோம், நாம் தனிமையில் வேதனைப்படுகின்றோம். அதுதான் இயேசு சொன்னார், பெரும் சுமை சுமந்து சொந்திருப்போரே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள். இன்றைக்கும் அன்பான சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சுமைகள் இருந்தாலும் அந்த சுமைகளை சுமக்கிற இயேசுவிடத்தில் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் சுமைகளில் இருந்து உங்களை விடுவிக்கிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்களை தலைமுறை தலைமுறையாக சுமக்கிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தையே முற்றும் முழுவதுமாக சுமந்து உங்களை வாழ வைக்கிற ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்கள் சுமைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய தனிமைகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் மறைந்து போகிறதாக இருக்கிறது, தோற்று போகிறதாக இருக்கிறது, சக்தி இழந்து போகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் தழும்புகள் உள்ள கரம் உங்களை தொடும் பொழுது உங்கள் நோய்கள் மறைந்து போகிறது. அவருடைய வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது உங்கள் பலவீனங்கள் பறந்து போய்விடுகிறது. அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் அகன்று போய்விடுகிறது. அவருடைய பார்வை உங்கள் மேல் படும் பொழுது உங்களை ஆண்டவர் உயர்த்தி விடுவதை நீங்கள் காண முடிகிறது. ஆண்டவர் உங்களை தொடுவாராக. இயேசு இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே, எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. தூரமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. மீண்டுமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. மீண்டும் ஒரு தடவை தூரமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. குருமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. மீண்டுமாக எப்படி நன்றி சொல்வே என் இயேசு ராஜாவே. காலையில் உமது இரக்கம், இரவெல்லாம் உமது மாணிக்கம். காலையில் உமது இரக்கம், இரவெல்லாம் உமது பிரமாணிக்கம். எடுத்துரைத்து நன்றி சொல்வேன், எடுத்துரைத்து நன்றி சொல்வேன், என்றென்றும் நன்றி சொல்வேன், என்றென்றும் நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன் என் இயேசு ராஜாவே. குருமாக எப்படி நன்றி சொல்வேன் என் இயேசு ராஜாவே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. பரிசுத்தரும்மை புகழ்வேனே, புதிய பாடலால் பாடுவேனே. பரிசுத்தரும்மை புகழ்வேனே,
இயேசு ராஜாவே, எப்படி நன்றி சொல்வேன் என் இயேசு ராஜாவே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கூறுகிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகழ்கிறோம், அவரை மாற்றிப்படுத்துகிறோம், அவரை உயர்த்துகிறோம். ஏனென்றால் அவரே நம்முடைய ஆண்டவர், அவரே நம்முடைய இரட்சகர். அவரை நாம் போற்றுகிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தவர், எங்கள் அக்கிரமங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டவர், எங்களுடைய தண்டனைகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டவர், எங்களுக்காக தன் உயிரையே சிலுவையிலே தந்தவர், எங்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டுக் கொண்டவர். ஆண்டவராக இயேசு எங்களை பாதாளத்திலிருந்து பிரித்து பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாக மாற்றினவர். அப்பா தந்தாய் என்று அழைப்பதற்கான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றவர். அவருடைய திருநாமம் போற்றப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் எப்பொழுதும் மகிமை அடைவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அந்த ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் கண்ணீரை காண்பவர் மட்டுமல்ல, அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கின்றார். அவர் உங்கள் வேதனைகளை அறிகிறவர் மட்டுமல்ல, அந்த வேதனையிலிருந்து உங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கின்றார். உங்களை கட்டுக்களில் இருந்து கட்டவிழ்க்கிறார். சிறை கதவை உங்களுக்காக திறந்து விடுகிறார். சிறையில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். சாபத்தில் இருந்து ஆசீர்வாதத்துக்களை கொண்டு வருகிறார். துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவரால் தான் அதை செய்ய முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த ஆண்டவரை போற்றுவோம். அவரை மாற்றிப்படுத்துவோம். எங்கள் உள்ளங்களை உயர்த்துவோம். எங்கள் கண்களை அவரை நோக்கி நாம் உயர்த்துவோம். ஏனென்றால் அவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரெந்தன் ஜீவனன்றோ, நீரெந்தன் ஜீவனன்றோ, நீரெந்தன் தேவன் அன்றோ, நீரெந்தன் தேவனன்றோ, நீரெந்தன் மீட்பரன்றோ, நீரெந்தன் மீட்பரன்றோ. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். லோருமாக ஏசையா நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத ஆண்டவர். எங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவர். எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத ஆண்டவர். மீண்டுமாக ஒருமாக ஏசையா சோஸ்திரம், ஏசையா சோஸ்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம். அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோமா? ஒரே முகமாக நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். நீர் நல்லவர். எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்தீரே, எங்கள் வேதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. எங்கள் மேல் மனதுருக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் மேல் அக்கறையுள்ள ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தெய்வமே, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர், எங்களை ஒருபோதும் குழியில் விழுந்து விட மாட்டீர், எங்களை ஒருபோதும் ஏமாந்து போக விட மாட்டீர், எங்களை ஒருபோதும் நீர் விட்டு விலக மாட்டீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் பரிசுத்தர், நீரே எங்கள் பாதுகாக்கும் ஆண்டவர், நீரே எங்களை குணமாக்கும் ஆண்டவர், நீரே எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், நீரே எங்களுக்கு ஒளியான இறைவன், நீரே எங்களுக்கு வாழ்வளிக்கும் இறைவன், எங்களை புது வாழ்வுக்குள் அழைத்துச் செல்லும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் அரண், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்களுக்கு போராடும் ஆண்டவர், நீரே எங்களுக்கு வலிமை கொடுக்கும் ஆண்டவர், நீரே எங்களுக்கு போராட கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர், நீரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர், நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Hallelujah, we worship you Lord. You are our God, you are our mighty God, you are our God of hope, you are our God of peace. We worship you Lord, we worship you Lord. You are mighty God, you are holy God, God of Abraham we praise you, God of Isaac we praise you. Hallelujah, hallelujah. You are the truth, you are the life, you are the way. We praise you Jesus. Hallelujah, we worship you Lord, we worship your mighty name. Hallelujah, 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 hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீ, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் இந்த ஜெப நேரத்தில், இந்த துதி நேரத்திலே அவர் நமக்கு நன்மைகளின் ஆண்டவராக இருக்கிறார். எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
எப்படி நன்றி சொல்வேன். உருவாக எத்தனை நன்மைகள் எனக்கு சென்றி எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். உருவாக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீன நன்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். பலவீன நன்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டி நீர். பலத்தால் இடை கட்டி நீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன். நாங்கள் ஆராதிக்கிறோம் அன்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்மை சொல்வேன். நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி சொல்வேன். உருமாக நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நாங்கள் போற்றுகிறோம் எப்படி நன்றி சொல்வேன். உருவாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, மீண்டுமாக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Praise you, Jesus. ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இரு கரம் குவித்தும்மை ஆராதிக்கின்றோம். சிரம் தாழ்த்தி உம்மை ஆராதிக்கின்றோம். இரு கரம் குவித்தும்மை ஆராதிக்கின்றோம். சிரம் தாழ்த்தி உம்மை கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை பொழுது பாடல் குழுவினர்கள் மைக்கிலே பாட வேண்டாம், அமைதியாக அப்படி ஆண்டவரை ஆராதனை செய்து பாடலாம். முழு மனதோடும்மை ஆராதிக்கின்றோம். முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றோம்.